ஒரு முக்கால் பதம் வந்தால் போதும். பீட்ரூட்டு ரொம்ப வேக வேண்டாம். பீட்ரூட் வேகக்குள்ளேயும் இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகத்தை குறகரப்பாக நுணிக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம், தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். குறகரப்பாக பீட்ரூட் இந்த அளவுக்கு தனிச்சு வதனா போதும். பீட்ரூட் தோரம் செய்யறது தான். இந்த தோரம் செய்யறதுக்கு ஃபஸ்ட் பீட்ரூட் வேக வச்சுக்கிட்டேன். அப்படியே வதைக்கூடும் செய்யலாம், ஆனால் சத்துக்கள் வீணாக இப்படி செஞ்சிட்ருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றுறவங்க ஊற்றிக்கலாம், தேங்காய் ஊற்றுறவங்க ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் வாசம் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து தேங்காய் ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து பீட்ரூட்டுக்கு வந்து நம்ம வந்து நல்லா ஊற்றும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஊற்றும்போது அது ஒரு வாசனையாகவும் இருக்கும். எது பிடிக்குதோ அவங்க அந்த பிடிக்கிற எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். நான் கடுகு சேர்த்தோன்னா உடனே வந்து